இது ஒரு அதே மாதிரி முக்கியமான சின்னப்ப தேவர், சினிமா உலகத்தில் சின்னப்ப தேவர் ஒரு புரவலர். பெரிய புரவலர் சார். நான் சினிமா துறை தவிர்த்துன்னு சொன்னேன். ஆமா. அதனால தான் சின்னப்பா தேவர் பல நேரங்களில் நிர்பந்தத்தின் காரணமாக வேறு பாடலாசிரியர் எழுதினா கூட கவிஞர் இந்த படத்தில் நீங்கள் இல்லை இருந்தாலும் இதை வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போவார். அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அப்பா இந்த படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் மியூசிக்கு நான் அப்பாட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். அங்கே போய் தேவரின் தெய்வம் அந்த படத்துக்கு பாட்டு எழுத போனப்போ என்ன பண்ணார், டியூன் வாசித்து காமிச்சார் குன்னக்குடி. அப்பா மருதமலை மாமணியே முருகையா அந்த பல்லவிலாம் எழுதிட்டு தேவரின் குலம் காக்கும் வேலையானார். அவர் தேவரின் குலம் காக்கும் வேலையா அந்த டோனில் பாடி காட்டணுன்னு அப்படியே கண்கலங்கிட்டார் தேவர். கவிஞர், இந்த பாட்டுக்கு நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், சன்மானம் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுத்தார். அப்படி ஒரு புரவலர் சார் அவர் திரையுலகத்தில். அப்புறம் அப்பாவுடைய பர்ஃபெக்ஷனுங்கிறத நான் அவசியம் சொல்லணும். இது ஒரு நல்ல செய்தி. கர்ணன்கிற படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கம்போசிங்காக அப்பாவும் விஸ்வநாதனும் பெங்களூரில் இருக்கிறாங்க. 5 நாள் இருந்தாங்களாம். 2-3 நாள் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இதை மட்டும் கடைசி 2 நாளில் எல்லா பல்லவையும் எழுதியிருக்கிறாங்க. இங்கே வந்தோன்னே பிஆர் பந்துலுக்கு வாசித்து காமிச்சிருக்காரு விஸ்வநாதன். அதில் இந்த பாட்டில் ஒரு வரி சேர்த்துருப்பார். என்னென்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அதில் என்ன செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடான்னு இருக்கும். அட்டட்ட, கர்ணன் கதையை எடுத்துகிட்டு இருக்கோம், செஞ்சோற்று கடந்தானையா அவன் கதை, அந்த காட்சியே நம்ம ஒன்று கூட வைக்கலையேன்னு அப்புறம்தான் ஸ்கிரிப்டில் சேர்த்தாராம். அது மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் அப்பாட்ட இருக்கும்.